நீங்கள் வந்திராவிட்டால் நான் நான் மேற்கொண்டு பேச முடியாமல் விம்பினாள் சத்யா. அப்படியெல்லாம் நினைக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு எந்த ஆபத்தும் வராது சத்யா. அவன் எப்படி உள்ளே நுழைந்தான்? கதவு தட்டப்பட்டது. நீங்கள் என்று நினைத்து திறந்தேன். அவன் என்னை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்து விட்டான். சரி, போனது போகட்டும். அழாதே சத்யா. அவள் கண்ணீரை துடைத்து அவளை நோக்கி குனிந்தபோது அவள் பொன்னிற அவன் கண்களுக்கு விருந்தாகியது. நிலை தடுமாறிய சஞ்சய் அவளை தன் மார்போடு இறுக தழுவி கொண்டான். அவன் மேனி எங்கும் இன்ப அலைகள் பொங்கி பெருவிக்கிட்டன. ஒரு கணம் நிலை பிறல இருந்த சஞ்சய் மறுகணம் பலகீனமான நிலையில் தன்னை தஞ்சம் அடைந்திருக்கும் அவள் பெண்மையை தனக்கு சாதகமாக்கிக் கொள்வது விவேகம் அல்ல என்று உணர்ந்தவனாய் அவளிடமிருந்து விலகி மறுபுறம் திரும்பி நின்று கொண்டான். சத்யா, நான் வெளியே நிற்கிறேன். நீ ட்ரெஸ் சேஞ்ச் செய்து கொள். இதற்கு நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன் என்றான் கரகரத்த குரலில் திரும்பாமலே. அப்பொழுதுதான் அவளும் தன் நிலைமையை உணர்ந்து திடுக்கிட்டு நடுங்கினாள். நீங்கள் வெளியே போவதா? எனக்கு பயமாக இருக்கிறது, நடுங்கிய குரலில் சொன்னாள் சத்யா. அப்பொழுது நான் இங்கேயே பாத்ரூமில் முகம் கழுவி கொள்கிறேன். நீ பாத்ரூமை தாளிட்டு ட்ரெஸ் செய்து கொள். அப்புறம் என்னை திறந்து விடு என்றவனாய் அவள் பதிலுக்கு காத்திராமல் பாத்ரூமுக்குள் நுழைந்து தாளிட்டு கொண்டான். அவன் முகம் கழுவி முடித்து சிறிது கழித்து கதவை லேசாக தட்டிய போது உடனே திறக்காமல் சத்யா சிறிது நேரம் கழித்தே கதவை திறந்தாள். அவன் முகம் துடைத்து கொள்ள துண்டும் தலைவலிக்கு மருந்தும் எடுத்து கொடுத்தாள். மருந்தெல்லாம் வேண்டாம் சத்யா, அவன் விட்ட குத்தில் தலைவலியெல்லாம் பறந்து விட்டது என்றான் சிரித்து கொண்டே. சத்யாவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஆயின் அவன் உதட்டின் குத்துனதின் காரணமாக இரத்தம் கசிந்து எரிந்து கொண்டிருந்தது. சத்யா புதிய உடையில் இருந்தும் முகம் வாடி களை இழந்து கண்கள் சிவந்து காணப்பட்டாள். அவள் கழுத்தின் பின்புறம் அந்த வாலிபனால் கீறப்பட்டு இரத்தம் கசிவதை கண்டு மனம் துடித்தான். முக பவுடரை எடுத்து அதில் தூவி மெல்ல தேய்த்து விட்டான். சத்யா பேசாமலே இருந்தாள். இருவரும் அவன் அறைக்கு சென்றனர். அவன் உடை அணிந்து புறப்பட்ட போது அவன் கரம் அவளுடைய இடையை சுற்றி அணைத்திருந்தது. சத்யா அந்த கரம் தந்த பாதுகாப்பில் தன்னை மறந்திருந்தாள். அடுத்த ஒரு மணியில் அவர்கள் அழகிய காட்டேஜில் இருந்தனர். அதே ஹோட்டலுக்கு சொந்தமானது. சத்யாவுக்கு அந்த சின்னஞ்சிறிய பங்களாவை போன்ற காட்டேஜ் மிகவும் பிடித்திருந்தது. காட்டேஜ் முழுதும் ஏசி செய்யப்பட்டிருந்தது. துஷ்யந்தன், சகுந்தலை, கண்ணன் அர்ஜுனனுக்கு உபசிப்பது போன்ற அழகிய ஓவியங்களும் மாடர்ன் ஆர்ட் சித்திரங்களும் சுவரை அலங்கரித்தன. கலர் டிவி, போன், எல்லா சௌகரியங்களும் மிக நேர்த்தியாக இருந்தன. ஒரு படுக்கை அறை, அதையொட்டின சிறிய ஹால், பின் பாத்ரூம். சஞ்சய் தங்கள் பொருட்களை அங்கிருந்த பீரோக்களில் எடுத்து அடுக்கினான். அவள் அலங்காரத்துக்காக சாதனங்களை எடுத்து கண்ணாடி மேசை மீது அடுக்கிக் கொண்டே அவளை பார்த்தான். அவள் சோஃபாவில் கவிழ்ந்து படுத்துக்கொண்டு தன்னை மறந்து ஸ்டாட்டஸ் படித்து கொண்டிருந்தாள். அவளை ரசித்து கொண்டே சற்று தள்ளி அதே சோஃபாவில் அமர்ந்தான் சஞ்சய். என்ன சத்யா, மணி 11 ஆகிறதே, தூங்க போகவில்லையா என்றான். ஆமாம், தூங்கதான் வேண்டும். உடலெல்லாம் ஒரே வலியாக இருக்கிறது. எங்கே தூங்குறது? அவள் எழுந்து அவன் பக்கத்தே அமர்ந்தாள். அவளுக்கு அப்பொழுதுதான் அவன் தன்னுடன் இருப்பதே பாதுகாப்பு என்ற நினைப்பு எவ்வளவு தவறு என்பது புரிந்தது. இவருடன் தனித்து இருப்பதா? ஐயோ, இது என்ன சோதனை! அவள் வெளியே சொல்ல முடியாமல் நடுங்கினாள். அவன் இதை ஏதும் உணராமல் அவளை பார்த்து கொண்டே இருந்தவன் இவள் தன்னை சந்தேகிக்கிறாளா என நினைத்தான். நீ எனக்காக பயந்து கொண்டிருக்க வேண்டாம் தாயே. அதோ அந்த அறையில் நீ படுத்துக்கொள், நான் இங்கே படுத்துக்கொள்கிறேன். ஏதேனும் தேவையாக இருந்தால் மட்டும் என்னை எழுப்பு என்றவன் ஆடைகளை கலைத்து லுங்கியை கட்டி கொண்டான். சோஃபாவை படுக்கும் நிலைக்கு கொண்டு வந்து அதில் படுத்து கொள்ளவும் செய்தான். சத்யா அறைக்குள் சென்று தாளிட்டு கொண்டாள். கட்டில் ஃபோம் நுரை மெத்தையுடன் மிக பெரிதாக இருந்தது.
சத்யா அதில் படுத்து சுற்றும் முற்றும் பார்த்தாள். அறையின் சுவர்களில் எல்லாம் மிக அழகிய ஓவியங்கள் வரையப்பட்டு இருந்தன. எல்லாம் தலைவனும் தலைவியும் சேர்ந்தே ஓவியங்களே. கட்டிலில் படுத்த சத்யா மேலே மின்னிக் கொண்டிருந்த சர விளக்குகளை வேடிக்கை பார்த்தால் மிக மெல்லிதாக ஒளி பரவி இருந்தது. மனதுக்கு ரம்மியமாக இருந்தது. 6 தலையணைகள் இருந்தன. அவளும் உறக்கம் வருமா என சந்தேகமாக இருந்தது. மாலையில் நடந்த நிகழ்ச்சிகள் திரும்ப திரும்ப மனக்கண் முன் தோன்றி பயமுறுத்தின. நினைக்கவே நெஞ்சு நடுங்கியது. தன்னை மறந்த நிலையில் சஞ்சயின் மார்பில் தஞ்சம் புகுந்ததை எண்ணுகையில் அப்போது இருந்த அலங்கோல நிலை நினைவுக்கு வர வெட்கமும் மயக்கமும் சேர்ந்து அவளை அலங்கழித்தன. அவர் என்ன நினைத்திருப்பார்? அப்பொழுது கூட என்னை பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டார் என நினைக்கையில் அவள் நெகிழ்ந்தாள். அவரை சந்தேகப்படுவது எத்தனை தவறு! மணி 12, இன்னுமா தூங்காமல் இருப்பது? அது போகட்டும், பரம்பரை பணக்காரனான அவரால் எப்படி அந்த சோஃபாவில் ஒரு தலையணை கூட இல்லாமல் தூங்க முடியும்? இப்பொழுது சுத்தமாக தூங்க முடியவில்லை சத்யாவால். சத்யா 3 தலையணைகளையும் ஒரு பெட்ஷீட்டையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். சோஃபாவில் நிமிர்ந்து படுத்தபடி அவன் இன்னமும் படித்து கொண்டுதான் இருந்தான். அவளுக்கு வியப்பாக இருந்தது. அவன் படிக்கும் புத்தகத்தை பார்த்தபோது அவள் திடுக்கிட்டு பின்வாங்கினாள். அவன் கையில் பிடித்திருந்த காம புத்தகம் பிறந்த மேனி பெண்ணின் கவர்ச்சி படம் அவளை கதி கலங்க வைத்தது. சென்னையில் அவள் தான் எல்லாம் எடுத்து வைத்தாள். இது அப்பொழுது இல்லை, இப்பொழுதுதான் எங்கேயாவது வாங்கி இருக்கிறார். அவளுக்கு தெரியாமல் இந்த புத்தகங்கள் டீப்பாயில் கிடந்தன. அட்டைகளின் மிக அழகிய பெண்களின் கவர்ச்சி தோற்றங்கள். அனுதாபப்பட்டு வந்தவள் ஆத்திரம் கொண்டு திரும்ப முயல்கையில் அவள் ஓசை கேட்டு எழுந்தான். அவளை அந்த நேரத்தில் அவன் அங்கே எதிர்பார்க்கவே இல்லை என்பது அவன் திடுக்கிட்ட தோரணையில் இருந்தே தெரிந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் 3 புத்தகங்களையும் ஒன்று சேர்த்து தான் போர்த்தியிருந்த துண்டால் அவைகளை மூடினான். என்ன சத்யா வேண்டும் என இயல்பாக கேட்கவும் செய்தான். இவரிடம் இது பற்றி ஏதேனும் கேட்க போக பேச்சுவார்த்தை வளர்ந்து சண்டையில் என நினைத்த சத்யா தான் அதை பற்றி பேசவில்லை. நீங்க இங்கே படுக்க வேண்டாம், உங்களுக்கு பழக்கம் இருக்காது, அந்த கட்டிலில் சென்று படுத்துக் கொள்ளுங்கள், நான் இங்கே படுத்துக் கொள்கிறேன், இதை சொல்லதான் வந்தேன். அவள் இங்கே பார்த்து கொண்டு பேசினாள். அவள் சங்கடப்படுவதே அந்த புத்தகங்களுக்காக தான் என நினைக்கையில் அவனுக்கு சிரிப்பு வந்தது. சிரித்தால் கூட கோவிப்பாளே என நினைத்தவனாய் இருந்தான். வேண்டாமா, நீ ஏன் அங்க படு, நான் இங்கே படுத்துக்கிறேன். அங்க படுத்துக்கொண்டு நான் எதற்காவது வெளியே வந்தால் உனக்கு சந்தேகம் வந்துவிடும். மகாராணிக்கு காவல்காரனாய் இருப்பதே என் பாக்கியம்தான். அப்பொழுது இந்த தலையணைகளை எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள். தேவிக்கு ஏன் இன்னும் தூக்கம் வரவில்லை? தயங்கி தயங்கி நிற்கிறாள். திரும்ப திரும்ப மாலையில் நடந்த நிகழ்ச்சிகளே நினைவுக்கு வருகின்றன. அப்படியா, இந்த மாத்திரையை விழுங்கு, நன்றாக தூக்கம் வரும் என்றவன் மாத்திரையை எடுத்து அவளிடம் நீட்டப் போனான். அவள் அதை வாங்கி கொள்ளாமல் தயங்கினாள். அவள் இன்னமும் கூட தன்னை சந்தேகப்படுகிறான் என அவனுக்கு நன்கு தெரிந்தது. சத்யா, இன்னுமா என் மீது சந்தேகம் போகவில்லை? நான் இதை சாப்பிடுகிறேன், நன்றாக தூங்கி விடுவேன் என்றவனாய் அந்த மாத்திரையை விழுங்கினான். இப்பொழுது திருப்தி தானே? நான் முதலில் பார்த்தோமே, நினைவு இருக்கிறதா? அன்று இரவு நான் நன்றாக உறங்கினேன் என்றால் நீ நம்பவில்லையே. அது இதனாலதான். தூக்கம் பிடிக்காத போதும் இதை சாப்பிடுவது என் பழக்கம் என்றான் சர்வசாதாரணமாக. எனக்கும் உறக்கம் வரவில்லை. அவள் மெல்ல முணுமுணுத்த போது அவளிடம் மாத்திரையை கொடுத்தான். தேவிக்கு இன்னும் என்ன வேண்டுமோ? அவன் குனிந்து அவள் கன்னத்து அருகில் தனிவாகி கேட்டபோது இன்னமும் அங்கே நிற்பது சரியில்லை என்று உணர்ந்தவளாய் அறைக்குள் சென்று விட்டாள் சத்யா. அவள் சென்ற பின் சிறிது நேரம் கழித்து அவள் அறையில் கதவருகில் மெல்ல சென்று தள்ளி பார்த்தான். கதவு வெறுமன சாத்தியிருந்தது. அவன் தள்ளியதும் திறந்து கொண்டது. சத்யா தன்னை நம்புகிறாள் என்பதை அவனுக்கு பேரின்பமாக இருந்தது. சோஃபாவில் படுத்தபடி புத்தகத்துடன் ஒன்றிவிட்டான். மறுநாள் காலை அவன் எழுந்து எல்லாம் முடித்து கொண்டான்.
அன்றைய செய்தித்தாளை கூட ஒரு அழகு அலசி விட்டான். என்னடா, இந்த பெண் இன்னும் தூங்குகிறாளே, எழுப்பலாமா வேண்டாமா என தயங்கிவிட்டு எழுப்புவது என்ற முடிவுக்கு வந்தான். பிளாஸ்கில் இருந்த காப்பியை கப்பில் எடுத்துக்கொண்டு அவள் அரைக்கதவை லேசாக 2-3 தடவைகள் தட்டினான். அவள் எழுந்து வருவதாக தெரியவில்லை. மெல்ல கதவை திறந்து உள்ளே சென்றான். சத்யா நிமிர்ந்தபடி சிற்பம் போல ஆடாது அசையாது தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் ஆடை அணிகலங்கள் சற்றும் கலையாமல் தூங்கிக் கொண்டிருந்தாள். இப்படியும் கூட தூங்க முடியுமா என வியந்தான். அவள் நெஞ்சம் ஏறி தாழ்வதில் இருந்துதான் அவள் உயிருள்ள பெண் என சொல்ல முடியும் போல் இருந்தது. மெல்ல சத்யா என இருமுறை அழைத்தான். அவள் விழிப்பதாய் காணும். குனிந்து அவள் காதருகில் தன் இதழ்களை பதித்து, சத்யா டார்லிங் என கிசுகிசுத்தான். 2ஆம் முறை அவன் அப்படி செய்த போது அவள் திடுக்கிட்டு எழுந்தாள். பல முறைகள் கூப்பிட்டு பார்த்துவிட்டு தான் உள்ளே வந்தேன் சத்யா, கோபித்துக் கொள்ளாதே, இந்த காப்பி. மணி 7:30 ஆகிறது. நான் இன்னும் முகம் கூட கழுவவே இல்லையே, எப்படி காப்பி குடிப்பது? அவள் கால்களை கட்டிலிருந்து தொங்க விட்டு அப்படியே அமர்ந்தாள். பரவாயில்ல, ஒரு நாளைக்கு குடித்தால் ஒன்றும் ஆகாது, குடி. அவள் குடித்துவிட்டு வைக்க சென்ற கோப்பையை தானே கை நீட்டி பெற்றுக்கொண்டான். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு வருகிறேனே, ப்ளீஸ் நீங்கள் போங்கள். அவள் அப்படியே சாய்ந்து விட்டாள். சத்யா, நாம் தூங்க டெல்லி வந்திருக்கிறோம், சீக்கிரம் கிளம்பு சத்யா. அவன் வெளியே வந்து விட்டான். கொஞ்ச நேரம் பொறுத்து தன் ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளிக்கச் சென்றாள். இனிமேல் இவளுக்கு அரை மாத்திரை தான் கொடுக்க வேண்டும். அவளால் தாங்க முடியவில்லை என நினைத்து கொண்டான் சத்ஜய். அவள் அலங்காரம் முடியும் தருவாயில் காட்டேஜுக்கு வெளியே நின்று இருந்த சஞ்சய் உள்ளே நுழைந்தான். அவள் அலங்காரத்தை ரசித்து கொண்டே அவள் உடுத்திருந்த சேலையின் நிறம் கொண்ட அதே சிவப்பு ரோஜாவை அவளிடம் நீட்டினான். உடுத்தாத முன்பே தன் ஆடைகளின் நிறத்தை அவன் தெரிந்து வைத்தது அவளுக்கு வியப்பை தந்த போதும், அதே நேரத்தில் ரோஜாவை எங்கே வாங்கியிருப்பார் என நினைக்கவும் செய்தாள். அவள் அதை வாங்காமலேயே அவனுக்கு முதுகை காட்டி நின்றாள். அவளுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டவனாய் அவளுக்கு முன்புறமாக வந்து சிவந்த அழகிய பெரிய ரோஜாவை ஜந்தா கொண்டைக்கு ஏற்ற வகையில் காதோரமாக சூடிவிட்டான். கண்ணாடியில் பார்த்து கொண்டே அவள் தான் எப்பொழுது இத்தனை அழகாக மலர் சூடியதில்லை என நினைத்தாள். நன்றியை அறிவிக்கும் வகையில் அவனை வியப்பு உயர்த்தி பார்த்தான். வெளிக்கிளம்ப அவன் தயாராக நின்றிருந்தான். அவன் நீட்டிய டையை எடுத்து அவள் மிகவும் அழகாக முடிச்சிட்டு கட்டிவிட்டாள். அவன் கோட் அணியாதது தன்னால் தான் என்பது அவளுக்கு பெருமிதத்தை கொடுத்தது. டை கட்டிவிட்ட அவள் பட்டு கரங்கள் மெல்ல அவன் தோளை அணைத்து கொண்டன. அவள் நிலவு முகம் அவன் மார்பில் விழிமூடி சாய்ந்திருந்தது. சஞ்சய் அவள் அழகிய தோற்றத்தில் பெரிதும் மயங்கினான். இவள் பேரழகி மட்டுமல்ல, கவர்ச்சியானவளும் கூட. அதனால தான் இவளுக்கு நேற்று ஆபத்து ஏற்பட இருந்தது. இவள் அழகே இவளுக்கு எதிரி. செயலிழந்த சஞ்சய் அவள் கன்னத்தில் தன் முரட்டு இதழ்களை பதித்து கொண்டான். அது என்ன, 1 நிமிடமா 2 நிமிடமா, எத்தனை காலம் யாருக்கு தெரியும்? அவன் மோகத்தில் அவள் சிவந்த சிறு இதழ்களை நோக்கி வேகத்துடன் குனிந்த போது அவள் மார்பில் பொன் சங்கிலியால் கோர்க்கப்பட்ட தாலி மின்னியது. வார்த்தைகளில் சொல்லும் போது எரிமலையாக சீரும் இவள் செயலில் என்றால் டக்கன நிமிர்ந்தான் சஞ்சய். அனைத்து பிடியையும் விட்டுவிட்டான். அவளை, சத்யா, நாம் இனி தூங்குவதற்கு தவிர வேறு எதற்கும் காட்டேஜுக்கு வர வேண்டாம் என்றான் கரகரத்த குரலில், ஒப்பந்தம் செய்து கொள்பவனைப் போல. சத்யா அதில் உள்ள நியாயத்தை உணர்ந்தவள் போல அவனிடமிருந்து விலகி காட்டேஜுக்கு வெளியே வந்தாள். அடுத்த வினாடி அவர்கள் டாக்ஸியில் விரைந்து சென்று இருந்தனர். காலையில் சென்ற அவர்கள் மாலை வரை சுற்றி கொண்டே இருந்தார்கள். சத்யா, இவர் டெல்லியை சுற்றி காட்ட என்னை அழைத்து வந்திருக்கிறார் என நினைத்தாள். ஆனால் வெளியே செல்லவில்லை. அவனோ அவளுக்கு ஒவ்வொரு இடமாக ஒரு வழிகாட்டியை போல் விலக்கி கொண்டிருந்தான். வெறும் சரித்திரத்தில் மட்டுமே டெல்லியை அறிந்திருந்த அவள் நேரில் அவைகளை பார்த்து வியந்தாள். சஞ்சய் பல முறைகள் டெல்லி வந்திருந்ததில் எதுவும் புதுமையாக இல்லை.
இந்த முறை ஒரு புதுமை இருக்கத்தான் செய்தது. அது தன் இதயத்துக்கு மிக்க நெருங்கியவள் உடன் வந்திருப்பதுதான். மாலையில் அவள் விதவிதமாக கண்ணாடி வளையல்களை கடைகளில் வாங்கினாள். அவளுக்கு இந்த மாதிரி அற்ப பொருட்களில் ரசனை இருக்கிறதே என அவனுக்கு வியப்பாக இருந்தது. அவள் வேண்டாம் என்று மறுத்த போதும் 2 விலை உயர்ந்த சேலைகளை வாங்கி கொடுத்தான். மறுத்தால் அவன் வருந்துவானே என அவளும் மறுக்கவில்லை. இரவு அவர்கள் காட்டேஜுக்கு திரும்ப 9 மணி ஆகிவிட்டது. மிகவும் களைத்து விட்டார்கள். மாத்திரையின் உதவியால் உடனே தூங்கியும் விட்டார்கள். ஒரு இளம் அழகான ஜோடி, அதுவும் ஒருவர் பால் ஒருவர் மிக ஆழ்ந்த காதலை வைத்துக்கொண்டு இப்படியும் நடக்க முடியுமா? ஆனால் இப்படிதான் நடந்தது. அவர்கள் சென்னையை விட்டு வந்த நாளிலிருந்து. டெல்லி வந்த 3ஆம் நாள் இரவு அவர்கள் ஆக்ராவுக்கு புறப்பட்டார்கள். அன்று பௌர்ணமி. நிலவில் பால் ஒளியில் அந்த அழகிய காதல் மாளிகையை சத்யாவுக்கு காட்ட வேண்டும் என அவன் விளைந்தான். சத்யா அவன் விருப்பப்படியே அவன் வாங்கி கொடுத்த வெண்மையான சேலை உடுத்தி சோழி அணிந்து முத்துக்களாலான நகைகளை அணிந்திருந்தாள். கருநாகம் போன்ற நீண்ட குழலை பின்னிக் கொள்ளாமல் நுனியில் மல்லிகையால் முடிச்சிட்டிருந்தாள். தலை நிறைய மல்லிகை சரங்கள். அவர்கள் தாஜ்மஹலை காண சென்றபோது நிலவின் மங்கிய ஒளியில் அந்த காதல் மாளிகையின் முன் அவள் ஒரு தேவதையாக நின்றபோது அந்த மனோகரமான சூழலில் நிச்சயம் இந்த மும்தாஜ் இவளை விட அழகாய் இருந்திருக்க முடியாது என மயங்கினான் சஞ்சய். அவனது தீட்சியமான பார்வையை தாங்க முடியாமல் சத்யா முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளை கேளாமலேயே அவள் இதழ் ஒரு மோனலிசா புன்னகையை அவனுக்கு கொடுத்து கொண்டிருந்தன. என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? இந்த சத்யாவை விட அந்த மும்தாஜ் என்ன அப்படி ஒரு பேரழகியா என பார்க்கிறேன். அவள் அழகி இல்லாவிட்டால் ஷாஜகான் இப்படி ஒரு காதல் மாளிகையை கட்டியிருப்பானா? நான் ஷாஜகானாக இருந்தால் என்ன செய்திருப்பேன் தெரியுமா சத்யா? இதை விட பெரிதாக கட்டியிருப்பீர்களா? என்ன? இல்ல சத்யா, என் மும்தாஜ் இறந்த உடனே நானும் தற்கொலை செய்து கொண்டிருப்பேன். அவன் பதிலால் நெருகுருகி போனாள் சத்யா. அவன் என்ன சொல்ல வருகிறான் என அவளுக்கு புரிந்தது. அவள் இதயம் கணக்க அவன் கரத்தை நேசத்துடன் பற்றி கொண்டாள். இருவரும் படிக்கட்டில் அமர்ந்தனர். ஜோடி ஜோடியாக மக்கள் வந்த வண்ணமும் போன வண்ணமும் இருந்தனர். சூழ்நிலையின் கணத்தை போக்கும் எண்ணத்துடன். அப்படி பார்த்தால் இவ்வளவு அழகான மாளிகை நமக்கு பார்க்க கிடைக்குமா என்றாள் சத்யா. ஒவ்வொரு காதலனும் தன் காதலிக்காக இப்படி கட்டினால் உலகத்தில் வெறும் கல்லறைகள் தான் மிஞ்சும் என்றான் சஞ்சய். போட்டோகிராஃபர்கள் அவர்களை படம் எடுத்துக்கொள்ள வற்புறுத்திய போது சஞ்சய் சத்யாவை ஆவல் ததும்ப பார்த்தபோது அவள் சிறு விழி அசைவின் மூலம் மறுத்துவிட்டாள். அதில் ஒரு கிள போட்டோகிராஃபர், அம்மா ரொம்ப வெக்கப்படுறாங்க என சொன்னபோது இந்தி தெரிந்த இருவரும் பேசாமலேயே இருந்தனர். தென்றல் வந்து மெல்ல தழுவ நிலவின் பால் ஒளியும் அமைதியான அந்த சூழலும் அவர்கள் மனதுக்கு மிகவும் பிடித்தது. யார் யாரோ அவர்களை கடந்து போய் கொண்டு இருந்தார்கள். 4 பெண்கள் சிரித்து பேசிக்கொண்டு அவர்களை கடந்தனர். அதில் ஒரு பெண் திரும்ப வந்து அவர்களின் முன் நின்றாள். நீங்கள் மிஸ்ஸஸ் விஜய்தானே என அந்த பெண் ஆங்கிலத்தில் கேட்டபோது சத்யாவும் சஞ்சயும் திடுக்கிட்டு எழுந்தனர். முன்பின் தெரியாத அந்த நகரில் அவளை அப்படி யார் அழைப்பார்கள்? வியப்புடன் அந்த பெண்ணை பார்த்தனர். ஆமாம், நீங்கள் யார் என்று சொன்னால்? சத்யா ஆங்கிலத்தில் கேட்டாள். நான் மிஸ் ரேஷ்மா, மிஸ்டர் விஜயின் ஸ்டெனோவாக இருந்தேன். விஜய் இப்பொழுது எங்கே போயிருக்கிறார் என உங்களுக்கு தெரியுமா? அவரை தேடிக்கொண்டுதான் நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம் என்றான் சஞ்சய். அவர்கள் பேச்சில் கலந்து கொண்டு, அவரா? டார்ஜிலிங் போயிருக்கிறார். யாரோ டாக்டர் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கார் என்றாள் ரேஷ்மா. சஞ்சயை பார்த்தபடி, இவர் விஜய் மாதிரியே இருக்கிறார். ஆனால் இன்னும் உயரமாகவும் துருதுருப்பாகவும் இருக்கிறார். என்ன இருந்தாலும் விஜயின் அமைதி இவருக்கு வராது என மனதுக்குள் நினைத்தாள் ரேஷ்மா. நான் அவர் தம்பி. அவர் வேறு ஒன்றுமே சொல்லவில்லையா?
என்ற சஞ்சய் அவளை தலை முதல் கால் வரை பார்க்கலானான். பளிங்கு சிலை போன்ற இந்த பெண்ணை கிடைத்தும் அண்ணா ஏன் உதறிவிட்டு சென்று இருக்கிறான்? இதுவரை விஜயுடன் ரேஷ்மாவும் சென்று இருப்பதாக இருவரும் அனுமானித்திருந்தனர். இப்போதே ரேஷ்மா அவனுடன் போகவில்லை என தெரிகிறது. இந்த செய்தியை ஒரே நாளில் சத்யாவின் கண்களும் சஞ்சயின் விழிகளும் பரிமாறிக்கொண்டன. அவர் என்னென்னமோ சொன்னார். எதுவுமே விளக்கமாக சொல்லவில்லை. காலம் வரட்டும் சொல்வேன் என்றார். ரேஷ்மா மார்பில் தவழ்ந்த பொன்னிற மயிர்கற்றைகள் பெண்ணுக்கு தள்ளியபடி நீல ஒளியில் அவள் காது வளையங்கள் மின்னி அசைந்தன. இவள் மிகவும் அழகான பெண். அந்த பொன் வளையங்களும் அந்த லுங்கி ஷர்ட்களும் இவளுக்கு எத்தனை அழகாக இருக்கின்றன. இவள் பெண்ணா அன்றி பழங்கி சிலையா என ரசித்தான் சஞ்சய். அவர் விலாசம் உங்களுக்கு தெரியுமா மிஸ் ரேஷ்மா என்ற அவன் கேள்விக்கு ஆம் என்ற அவள் சிறு குறிப்பு புத்தகத்தை ஹேண்ட்பேக்கில் இருந்து எடுத்து கொடுத்தாள். நில ஒளியில் அதை படித்தான் சஞ்சய். சந்தேகம் மற அது விஜயின் கையெழுத்துதான். ஒரு பெண்ணுக்கு தன் முகவரியை எடுத்து கொடுக்கும் அளவிற்கு அண்ணா இருப்பான் என சஞ்சய் நினைக்கவில்லை. அவன் அதை எழுதி கொண்டான். உங்களை பார்த்ததில் எங்களுக்கு மிக்க சந்தோஷம். இவர்களை எப்படி மிஸ் விஜய் என உடனே கண்டுபிடித்தீர்கள்? விஜய் அவருடைய திருமண போட்டோவை காட்டியிருக்கிறார். அதிலிருந்து தெரிந்து கொண்டேன். போட்டோவில் இருப்பதை விட இவர்கள் நேரில் மிகவும் அழகாக இருக்கிறார்கள் என்றாள் ரேஷ்மா கள்ளமற்ற சிரிப்புடன். நீங்களும் தான் அழகு என்றான் சஞ்சய். மிக்க நன்றி. ரேஷ்மா அவர்களிடமிருந்து விடை பெற்று தன் தோழிகளுடன் சென்றாள். அவர்கள் பழையபடி உட்கார்ந்து கொண்டார்கள். என்ன சத்யா, பேசாமல் இருக்கிறாய்? என்னத்த பேசுவது? பெண்களை கண்டால் போதும், நன்றாக தான் அசடு வலிகிறீர்கள் என்றாள் சத்யா எரிச்சலுடன். காற்றில் அழைப்ப இந்த கூந்தலை ஒதுக்கி விட்டு கொண்டாள். அவள் ஒதுக்க ஒதுக்க மயிர் இலைகள் அவள் கன்னத்தோடு இணைந்து பிரிய மறுத்தன. ஓஹோ, அவள் அழகாக இருக்கிறாள் என சொன்னவுடன் உனக்கு கோபம் வந்து விட்டதா? யார் கோபிக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? என்ன சத்யா இப்படி பேசுகிறாய்? என் அண்ணா என்ன இருந்தாலும் நல்ல அதிர்ஷ்டசாலி பாரு. சென்னையில் ஒரு சத்யா, டெல்லியில் ஒரு ரேஷ்மா, இன்னும் டார்ஜிலிங்கில் எந்த தாரா காத்திருக்கிறாளோ. ஏன் இப்படி புலம்ப வேண்டும்? அந்த பெண்ணை வேண்டுமானால் மிஸ்ஸஸ் சஞ்சயாக நீங்கள் நினைத்தால் முடியாதது கூட உண்டா? செய்யலாம், எனக்கும் ஆசைதான். என் அண்ணாவை நினைத்து ஏங்கும் பெண்கள் என்னை ஏறிட்டும் பார்ப்பதில்லை என்று குறும்பாக சிரித்து கொண்டே சொன்னான் சஞ்சய். அவன் தன்னைத்தான் குத்தி காட்டுகிறான் என்பதை நன்கு உணர்ந்தாள் சத்யா. அவள் மைவிழிகளில் நீர் நிறைந்து கன்னங்களில் உருண்டது. விம்மிய குரலில் அவள் வெடித்தாள். சஞ்சய், என்ன பேசுகிறோம் என்பதே உங்களுக்கு கிடையாதா? உங்களை என்று என் கணவராக நமஸ்கரித்து எழுந்தேனா? அந்த சிந்தனை இன்னும் என்னிடம் மாறவில்லை. அதற்காக நான் எத்தனை வேதனைப்படுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஊர் உலகமும் அறிய ஒருவருக்கு மனைவியாகிவிட்டு கனவிலும் நினைவிலும் வேறு ஒருவனுடன் வாழ்வது என்பது எத்தனை கொடுமை. இந்த நிலைமைக்கு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்றால் கூட எனக்கு துணிவு வரமாட்டேன் என்கிறது. உங்கள் அண்ணா என்னை தேடி வரும்போது நிச்சயம் நான் உயிருடன் இருக்க மாட்டேன். நீங்கள் வேண்டுமானாலும் பாருங்களேன், இது சத்தியம். 1-2 வார்த்தைகளுக்கு மேல் பேசாத சத்யா மிக வேகமாக உள்ளத்தில் கொதித்து கொண்டிருந்த எரிமலையே வெளியே கக்கிவிட்டாள். சத்யா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? நான் ஏதோ வேடிக்கைக்கு சொல்ல போக நீ இப்படியெல்லாம் பேசலாமா? இந்த சத்யா இல்லாவிட்டால் இந்த சஞ்சய்க்கும் உலகத்தில் வேலை இல்லை என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என்று அவள் இடையே தன்னுடன் சேர்த்தணைத்தான். யார் பார்க்கிறார்கள் என்ற நினைவே இன்றி அந்த காதல் ஜோடி ஒருவரை ஒருவர் அணைத்து தம்மை மறந்திருந்தனர். அப்பொழுது எங்குள்ளமோ சுற்றிவிட்டு தோழிகளுடன் அந்த வழியாக போன ரேஷ்மா திரும்பி சில கணங்கள் அவர்களை உற்று பார்த்து விட்டு சென்றாள். விஜய், நீங்கள் உங்கள் மனைவிக்காக வருத்தப்படுகிறீர்கள். அவள் உங்கள் தம்பியையே தேர்ந்தெடுத்து விட்டாள். இதை உங்களுக்கு உடனே எழுதட்டுமா? அப்படி செய்தால் நான் வேண்டுமென்றே கதை கட்டுவதாக நினைப்பீர்கள்.
நீங்களே ஒரு நாள் அறிந்து கொள்வீர்கள். ஒரு நாள் நிச்சயம் என்னை தேடி கொண்டு வருவீர்கள் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டாள் பேதை ரேஷ்மா.